வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 3 இயற்கணிதத்தில் இருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டு கணக்குகளையும் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3.30 தீர்க்க x² - 3x - 2 = 0. ஓகே, இதுக்கு தீர்வு எப்படி எழுதுவீங்க பாருங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. அண்ட் -2 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ +2 மாறிடும். ஓகேவா? ஸோ பாருங்க, இது x² அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் -3x அதை அப்படியே போட்டுக்கோங்க. பொதுவாக நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். என்னது? a² - 2ab + b² அப்படின்னு தெரியும் இல்லையா? அந்த இடம் தான் இப்போ எப்படி இருக்கு? x² - 3x இருக்கா? ஸோ அதான் நான் இது போட்டிருக்கேன். ரைட். இப்போ இங்கே a²க்கு பதிலாக என்ன இருக்குது? x². அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸா? பட் b என்னன்னு தெரியாது. பட் அதுக்கு பதிலாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே க்ளூ பாயிண்ட் -3x அப்படின்ட்டு. அந்த -3x எதை தரும்? தட் இஸ் இந்த -2ab தானே தரும். அதான் நான் -2ab -3xக்கு நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ இது ப்ளஸ் ஆச்சுன்னா இதுவும் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன கிடைக்குது? 2b = 3ன்னு கிடைக்குதா? அப்போ பியோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது நமக்கு? 3/2. அப்போ பியோட வேல்யூ 3/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்? இங்கே ப்ளஸ் போட்டு இங்கே பியோட வேல்யூவை நான் இங்கே ஆட் அப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ப்ளஸ் 3/2 the whole squared பண்ணும்போது இங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணணும்? 3/2 the whole squared பண்ண முடியும். அப்போ தான் நான் என்னது? ஏன்னா ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆகிட்டு அதே இருக்கிறதே தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி வரும். அது அந்த முற்றொருமை மாதிரி வரும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன். ஓகே, ரைட். நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். என்னது? a² - 2ab + b². இப்போ தான் அங்கே மேலே பார்த்தோம் இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? தட் இஸ் a - b the whole squared எழுதலாம் இல்லையா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். x² - 3x + 3/2 the whole squared அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்குன்னா x - 3/2 the whole squaredக்கு சமம் தானே. ஸோ அதனால் டோட்டலாக இதுக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்? x - 3/2 the whole squared எழுதியாச்சு. ரைட். அப்போ இங்கே பாருங்கள், இந்த பக்கம் அந்த 3/2 என்னது? 3/2 × 3/2னா 3 3 9 ஆச்சு. கீழே இருக்கிற 2 2 4 ஆச்சு. ரைட். அப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டுக்குமே ஜென்ரலாக நம்ம எடுக்கலாம் தானே. இங்கே பாருங்கள், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 3/2 the whole squaredக்கு பதிலாக 9/4ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 2 + 9/4க்கு இப்போ 4 நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா ஸோ இங்கே அடியில் என்ன இருக்குது? ஸோ 1 இருக்குன்னு அர்த்தம். 1 இருந்துச்சுன்னா ஸோ 4ஆல் பெருக்கணும் இல்லையா? அந்த 4ஆல் இங்கே பெருக்குனா இதையும் 4ஆல் பெருக்கணும். அப்போ 8. ஸோ 4 × 8 + 1 8ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது நமக்கு? ஸோ 8 + 9 ஸோ 17. 17 × 4. அப்போ நம்ம 2 + 9 × 4க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் இந்த 17 × 4 போட்டாச்சு. ஓகே, ரைட். அதை என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த 2 போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ரூட் எடுக்கணும் ரெண்டு பக்கமும். இதுக்கு ரூட்டு, இதுக்கு ரூட். ஓகேவா? அப்போ இந்த ரூட்டுக்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக x - 3/2ன்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா +or - √17/4ன்னு வருது. அப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு 2 விதமான ஆன்சர்ஸ் வருது. பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸில் என்னென்ன வருது? 3/2 + √17/4 அது இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது 3/2 - √17/4. ஸோ அது இங்கே போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் மாறி வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.31 தீர்க்க 2x² - x - 1 = 0. ஓகே, பாருங்க, நம்ம எப்பவுமே பேசிக்காக x² ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ இங்கே 2x² இருக்கிறதுனால நான் த்ரோ அவுட்டாக 2ஆல் நான் வகுத்துக்கிறேன். ஓகே, ரைட். அப்படி போட்டால் எனக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்குங்கிறதுனால ஸோ த்ரோ அவுட்டாக 2ஆல் நான் வகுத்துக்கிறேன். அப்போது சமத்துக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2ஆல் வகுக்கும்போது பாருங்கள், தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். 2x²/2 - x/2 - 1/2 = 0/2ங்கிறது 0 தான். அது அப்படியே போட்டாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், 2க்கு 2 கேன்சல் ஆகிட்டு வெறும் x² கிடைக்குது. -x/2 - 1/2 = 0. இப்போ பாருங்கள், x² - x/2 இந்த -2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா ஸோ +1/2 ஆகிடுது. ஓகே, இப்போ பாருங்கள், இது எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு நம்ம கொண்டு வரணும்னா தட் இஸ் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், a² - 2ab + b² ஃபார்மேட்டுக்கு இது இருக்குது. ஓகேவா? இதில் என்ன மிஸ் ஆகுது? அந்த பிங்கிறது என்னன்னு போட்டு நம்ம b² கொண்டாந்துடணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ a²க்கு பதிலாக அந்த x² இருக்கு. -2abக்கு பதிலாகவும் அந்த -x/2 இருக்குது. ஓகேவா? அப்போ a²க்கு பதிலாக x²னா அப்போ ஏங்கிறது எக்ஸை தரும். கரெக்டு தானே? அப்போ பிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக -2ab = -x/2ன்னு போடுறேன். இப்போ ரெண்டு பக்கமும் இது என்ன பண்ணலாம்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டோன்னா அடுத்து என்ன இருக்குது? ஸோ இந்த 2b = 1/2ன்னு இருக்கு. அப்போ b சமம் என்ன ஆகும்? இந்த 2 கீழே போச்சுன்னா 1/4 ஆகிடும் இல்லையா? அப்போ பியோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். தட் இஸ் 1/4ன்ட்டு. இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ ரெண்டு பக்கமும் 1/4 the whole squared நான் என்ன பண்ண போகிறேன்?
ஆட் அப் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு பக்கம் பண்ணோம்னா நமக்கு இது டோட்டலாக சேர்த்து நம்ம என்ன மாதிரியான ஃபார்மேட் நம்ம கொடுப்போம், இதோ இங்கே இருக்குது பாருங்கள். தட் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்னது x ஸ்கொயர் மைனஸ் x/2 ப்ளஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட்டை இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அப்போ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர் தானே, கரெக்டு தானே? ஏன்னா இந்த a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயருக்கு என்ன சிம்பிளான முற்றொருமை a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே x ஸ்கொயர் மைனஸ் x/2 ப்ளஸ் 1/4க்கு தான் என்ன பண்ணலாம், ஏக்கு x இருக்குது, பிக்கு 1/4 இருக்குது. அப்போ x மைனஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம் இல்லையா, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், x மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் x மைனஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. அண்ட் 1/2 ப்ளஸ் 1/4 ஸ்கொயருங்கும் போது 4 ஸ்கொயருங்கிறது 1 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர்னு பிரிச்சோன்னா 1/16 போடலாம். ஸோ அதுதான் நான் இங்கே 1/16 போட்டேன். அப்போ x மைனஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இங்கே 16ங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், ஜென்ரலாக எல்சிஎம் எடுக்க போகிறேன். அப்போ 16 எடுத்தேன்னா இங்கே நான் 8ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 8ஆல் பெருக்கணும். பெருக்குனா 8 + 1 = 16. ஸோ 8 + 1 என்னாச்சு 9, 9 = 16 வந்துருச்சு. இப்போ என்னது, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், 1/2ஆல் பெருக்க போகிறேன். அப்போ பெருக்குனா 2க்கு 2 கேன்சல் ஆகிட்டு x மைனஸ் 1/4 வருது. அப்போ ஆப்போசிட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் √9/16 16 கிடைக்கிது. ஓகே, 9 எப்படி எழுதலாம், 3 × 3 × 16, 4 × 4ன்னு எழுதலாம். இப்போ ரூட்டுக்குலேருந்து ஒரு 3 வெளியில் எடுத்து போடலாம். அதே போல் 4ஐயும் 1 எடுத்து போட்டிங்கன்னா அப்போ கடைசி என்ன வருது, x மைனஸ் 1/4 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4. அப்போ மைனஸ் 1/4 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ x ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4. அப்போ எக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸ் வந்து 1/4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4 இருக்கு. அப்போ கால் கூட முக்கால கூட்டணும், இன்னொன்று வந்து காலில் இருந்து முக்கால கழிக்கணும், அப்படி தானே? ஓகே, அப்போ எக்ஸ் பாருங்க, எக்ஸில் 1/4 ப்ளஸில் ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க 3/4. அப்போ 4ங்கிறது ஜென்ரலாக இருக்குது. அப்போ எல்சிஎம் 4 எடுத்துனா 1 + 3 போட்டிங்கன்னா 4 × 4 = 1. ஓகேவா? அப்போ எக்ஸோட மதிப்பு 1ன்னு கிடைச்சிருது. அதே வந்து இன்னொரு எக்ஸோட மதிப்பாக என்ன எடுத்துக்கலாம்னா 1/4 மைனஸில் 3/4. அப்போ காலில் இருந்து முக்கால் கழிச்சு பாருங்க என்ன கிடைக்கும். ஸோ 4ங்கிறது ஜென்ரல், எல்சிஎம் எடுத்தாச்சு. அப்போ 1 - 3, அப்போ -2 × 4. அப்போ ரெண்டையுமே 2ஆம் வாய்ப்பாடில் அடித்தா என்ன கிடைக்குது, 2 2, ஸோ 2 2 4ன்னு கிடைக்கிறதுனால ஸோ -1 × 2. அப்போ எக்ஸனுடைய மதிப்பு இன்னொன்று என்ன கிடைக்குது, -1/2. ஸோ இது ரெண்டுமே நம்ம சொல்யூஷன் தான். எடுத்துக்காட்டு 3.32 சூத்திர முறையில் x² + 2x - 2 = 0 தீர்க்கவும். ஓகே, ஃபார்முலா நமக்கு தெரியும். பேசிக்கலி என்னது, எக்ஸினுடைய வேல்யூக்கு என்ன சொல்லுவோம், -b + ஆர் மைனஸ் √b² - 4ac/2a அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, x² + 2x - 2 = 0. இது என்ன பேட்டர்னில் இருக்குது, தட் இஸ் பொது வடிவம் பார்த்தீங்கன்னா ax² + bx + c = 0ன்னு தெரியும் ஒரு இருபடி சமன்பாட்டுக்கு. ஓகே, அதில் இப்போ ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது, 1. அடுத்து பிங்கிற இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. சிங்கிற இடத்துல -2 இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அப்போ அதை வந்து இந்த ஃபார்முலாவில் இன்புட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. ஓகே, இப்போ பிக்கு பதிலாக என்ன போடலாம், தட் இஸ் 2 போடலாம் இல்லையா. அப்போ -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயருக்கு 2 ஸ்கொயர் -4 அப்படியே போட்டாச்சு. ஏக்கு பதிலாக என்ன போடலாம், தட் இஸ் இங்கே இருக்கு இல்லையா 1. அடுத்து சிக்கு பதிலாக என்ன போடலாம், -2 டிவைட் பை 2, ஏக்கு பதிலாக 1 போட்டாச்சு. ரைட், இப்போ பாருங்க 2 ஸ்கொயர், இந்த -2 அப்படியே வந்துடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே வந்துடும். 2 ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 4 போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 4 × 1 × -2 அப்படி தானே. சரி, இப்போ பாருங்க 4ஐயும் 2ஐயும் பெருக்குங்க, என்ன கிடைக்கும் நமக்கு, 8 கிடைக்கும். அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும் நமக்கு, ஸோ ப்ளஸ் கிடைக்கும். அப்போ +8ன்னு வந்துடுது. +8 டிவைட் பை 2. ஓகேவா? அப்போ -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √8 4 கூட்டினா 12. அப்போ 12/2. இந்த 12 நம்ம எப்படி பிரிக்கலாம், தட் இஸ் 2 × 2 × 3ன்னு பிரிக்கலாம். ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். போட்டோன்னா இப்போ இங்கே 2 2ல இருந்து ஒரு 2 வெளில தூக்கி போடலாம். அடுத்த ஸ்டெப்பில் நான் ஒரு 2 வெளில தூக்கி போட்டேன். √3 அப்படியே தான் இருக்குது. அப்போது ஸோ இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வேல்யூ தருது இல்லையா, அப்போ என்ன கிடைக்குது, ஸோ இதை 2 விதமாக பிரித்து எழுதலாம். எப்படி, -2 ப்ளஸ் √3 டிவைட் பை 2 -2 -2√3/2ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இப்போ 2 கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 அடிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு டைம் அடிக்கும் போது இது 2யுமே அடிக்கணும். ஏன்னா 2க்குமே பொதுவாக தான் இந்த வகுத்தல் இருக்குது, அதனால். ஸோ அப்போ 1 2 2 1 2 2. அப்போ அதே போல் தான் இங்கேயும் 1 2 2 1 2 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடித்தோன்னா ஸோ -1 ப்ளஸ் √3 ஒரு ஆன்சர், -1 -√3 இன்னொரு ஆன்சர். எடுத்துக்காட்டு 3.33 சூத்திர முறையை பயன்படுத்தி 2x² - 3x - 3 = 0 தீர்க்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும் இதுதான்.
தட் இஸ் எக்ஸ் சமம் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a. இந்த 2a எல்லாத்துக்குமே சேர்த்து போடுங்க. இதில் மைனஸ் பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ இதில் ஏபிசி யாருன்னு தெரியணும் இல்லையா? அப்போ நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்ன தெரியும்? இதோ இங்கே இருக்கு இல்லையா? அதான் ஜென்ரல் ஃபார்ம் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி சமம் 0. இப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் 2 போட்டுக்கோங்க. பிக்கு பதிலாக -3 இருக்குது. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு -3. சிக்கு பதிலாக -3. அப்போ சிக்கு பதிலாக -3 போட்டுக்கோங்க. இப்போ அந்த வேல்யூஸ் உள்ள போடுங்க. அப்போ -3 பிக்கு பதிலாக என்ன போடலாம்? மைனஸ் வெளியில் போட்டுக்கோங்க. பிக்கு பதிலாக -3 இருக்கனால நான் இது உள்ளே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பி ஸ்கொயருக்கு பதிலாக -3 த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. -4 போட்டாச்சு. ஏக்கு பதிலாக 2, சிக்கு பதிலாக -3. ஓகேவா? கீழே பாருங்க, ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2. ஓகேவா? இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 ஆயிடுது. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ -3 இன்ட்டு -3 தெரியும் 9. ஓகே, இப்போ பாருங்க 4 2 8, 8 3 24, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் 24 டிவைட் பை 2 பெருக்கல் 2 4. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஸோ 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 9ஐயும் 24ஐயும் கூட்டினா 33 டிவைட் பை 4. அப்போ நமக்கு தீர்வுகள் என்ன கிடைக்குது? தட் இஸ் 3 ப்ளஸ் ஒரு டைமும் இந்த மைனஸ் இன்னொரு டைமும் எடுத்துக்கலாம். அப்போ ப்ளஸ் 3 ப்ளஸ்ல √33 டிவைட் பை 4. அடுத்தது செகண்ட் சொல்யூஷன் 3 மைனஸ்ல √33 டிவைட் பை 4. எடுத்துக்காட்டு 3.34 3p ஸ்கொயர் பிளஸ் 2 √5p மைனஸ் 5 சமம் 0வை சூத்திர முறையில் காண்க, தீர்க்கவும். ஓகே, ஃபார்முலா என்னன்னு தெரியும்? இதோ இங்க இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலா தட் இஸ் x ஈக்குவல் டு -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஓகே, இதுல இருக்கிறது நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? இந்த a தேவைப்படுது, அடுத்தது b அட் c. ஓகே, அது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பேசிக்லி நம்ம பாருங்க, நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது? 3p ஸ்கொயர் பிளஸ் 2√5p மைனஸ் 5 தானே. பட் நமக்கு ஜெனரல் ஃபார்ம் என்ன தெரியும்? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c தானே தெரியும். ரைட், இப்போ இங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு? p இருக்கு. ரைட், அப்போ நம்ம ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? இங்க இருக்கு இல்லையா 3, அதுதானே போட்டுக்கணும். அடுத்தது பிக்கு பதிலாக என்ன இருக்கு? 2√5. அடுத்து சிக்கு பதிலாக பாருங்க, இங்க -5 இருக்கு. ஸோ ஃபார்முலால போடலாம். தட் இஸ் மைனஸ் பிக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? -2 இன்ட்டு √5 பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ரூட் ஆஃப் பி ஸ்கொயருக்கு பதிலாக 2√5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக -5 டிவைட் பை 2 பெருக்கல் ஏக்கு பதிலாக 3. 2√5 போட்டாச்சு பிளஸ் ஆர் மைனஸ். இப்போ 2√5 த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக ஸோ நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. தட் இஸ் இங்கே 2√5 த ஹோல் ஸ்கொயருக்கு 2 2 டைம் பெருக்கிக்கணும். அதே போல் √5 2 டைம் பெருக்கிக்கணும். பெருக்குனா என்ன கிடைக்குது பாருங்க? 2 பெருக்கல் 2 4 கிடைச்சிச்சு. √5 இன்ட்டு √5 5ன்னு தெரியும். அப்போ 4 5 பெருக்குனா 20. அப்போ நம்ம டோட்டலாக இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஸோ 4 இன்ட்டு 5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? தட் இஸ் 4 3 12, 12 5 60. ஸோ மைனஸ் மைனஸ் இருக்கனால ப்ளஸ் 60 கிடைக்குது. -2√5 போட்டாச்சு. அப்புறம் நம்மளுக்கு தெரியும். ஸோ 4 5 20 போட்டாச்சு. அண்ட் இங்கே என்னது? ப்ளஸ் 60. அப்போ 20 60 கூட்டுங்க, என்ன கிடைக்குது? 80. மீதி எல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் -2√5. இப்போ இந்த 80 ரூட்டு தாண்டி வெளில எடுக்க முடியுமான்னு பாருங்க. எடுக்கலாம். எப்படின்னா 8 பெருக்கல் 10ன்னு போடலாம். அந்த 8 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2ன்னு போட்டு அடுத்தது அந்த 10 2 பெருக்கல் 5, அதாவது 2 10 அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, இங்க 4 2 இருக்கு இல்லையா? ஸோ நம்ம 2 2 இருந்தாலே ஒன்று வெளில எடுக்கலாம். இப்போ இங்கே 4 2 இருந்துச்சுன்னா 2 2 நம்ம வெளில எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அதான் போட்டிருக்கேன். ஓகே, மீதிப்படி இருக்கிறது அப்படியே தான் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ 2 2 எவ்வளோ? 4. அப்போ 4√5. அப்போ நம்ம இது என்னன்னு எக்ஸ்ன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். பட் எக்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம்? பி. அப்போ நம்ம வந்து இங்கே சொல்யூஷனில் பின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அப்போ பி என்ன கிடைக்குது பாருங்க? -2√5 பிளஸ் ஆர் மைனஸ் 4√5 டிவைட் பை 6ன்னு கிடைக்குதா? ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே 2 விதமானது இருக்குது சிம்பிள். தட் இஸ் +1, அடுத்தது -1. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம், அடுத்தது பியில் மைனஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, -2√5 பிளஸ் 4√5 டிவைட் பை 6 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? ஸோ √5 வந்து ரெண்டுலையுமே காமனாக இருக்கிறதுனால ஸோ இதையும் நான் வெளியில் எடுத்து இங்கே போட்டுட்டேன். போட்டால் என்ன கிடைக்குது உள்ள? ஸோ -2 + 4. அப்போ இது போட்டுக்கோங்க. அப்போ 4ல் 2 போச்சுன்னா எவ்வளோ? 2. அப்போ அதை அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ √5 × 2ன்னு வருது. கீழே இருக்குது 6 அப்படியே போட்டே வாங்க. இப்போ நம்ம எது கேன்சல் பண்ணலாம்? தட் இஸ் 2ஆம் வாய்ப்பாடில் 3 2 6, ஒரு 2 2 இங்கே இருக்குமா? அப்போ √5 × 1 √5/3. ஓகே, இது ஒரு பியோட சொல்யூஷன். அடுத்த பி என்னது பாருங்க? -2√5 -4√5 டிவைட் பை 6. அதே போல் √5 ஜென்ரலாக இருக்கிறதுனால வெளில எடுத்துருங்க. ஸோ இப்போ 2 + 4, அப்போ என்ன கிடைக்குது? 6. அப்போ இப்போ 6 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர்? ஸோ -√5. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஸோ பிக்கு 2 விதமான ஆன்சர். ஒன்று வந்து √5/3, இன்னொன்று -√5. எடுத்துக்காட்டு 3.35 தீர்க்க pq(x² - p + q the whole squared into x + p + q the whole squared is equal to 0.
ஓகே, இந்த கொஷின் அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அது தட் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், தட் இஸ் பிக்யூ. அடுத்தது பிக்கு பதிலாக என்ன இருக்குது, மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர். அடுத்து சிக்கு பதிலாக என்ன இருக்குது, பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதெல்லாம் இங்கே எழுதியாச்சு ஏபிசி அப்படின்ட்டு. ஓகே, நமக்கு இதில் ஃபார்முலா என்ன தெரியும், தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2aன்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏபிசியை அங்கே இன்புட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. அடுத்தது பிக்கு பதிலாக என்ன போடலாம், மைனஸ் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் போடலாம் இல்லையா. அப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. ரூட் ஆஃப் பி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன போடலாம், பிக்யூ. அடுத்தது சிக்கு பதிலாக என்ன போடலாம், பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர். இப்போ மைனஸ் வந்து வெளில இருக்கு, உள்ள பாருங்க மைனஸ் பி த ஹோல் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா. ஓகே, அப்போ இந்த மைனஸ்க்கும் இந்த மைனஸ்க்கு என்னாச்சு, ப்ளஸ் ஆயிடுச்சு. அதான் இங்கே வந்து பாசிட்டிவ் போட்டிருக்கு. ஓகே, ப்ளஸில் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு, ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, ஸோ பி ஸ்கொயர்டில் மைனஸையும் சேர்த்து தான் நம்ம ஸ்கொயர் பண்ணுறதுனால ஸோ அது பாசிட்டிவ் தந்துடும். அதான் இங்கே போட்டிருக்கேன், பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் மட்டும் இங்கே போட்டேன். ஓகே, அடுத்தது மேலே ஒரு ஸ்கொயர் போட்டாச்சு. ஸோ மைனஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஓகே, இங்கே மைனஸ்க்கு மைனஸ் வந்துருச்சு. அடுத்தது 4pq இன்ட்டு பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு டிவைட் பை 2pq. ஓகே, அடுத்தது பாருங்க பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு இப்போ இந்த பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ணுறேன், பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ இதை ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் பாருங்க இந்த இடத்துல 2 இருக்கு இல்லையா. ஸோ இங்கேயும் ஒரு பி ப்ளஸ் கியூ இருக்குது அண்ட் இங்கேயும் ஒரு பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை வெளியில் எடுக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் இப்போ இது 2ஆக போட்டேன். ஓகே ரைட், இப்போ பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயரை வெளியில் எடுக்கிறேன். எடுத்தால் நமக்கு என்னது, ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அண்ட் இங்கே மைனஸ் 4pq இருக்குது, அது வந்து இங்கே வந்துடும் டிவைட் பை 2pq. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், தட் இஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தானே. பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pqன்னு போடலாம் இல்லையா. ஸோ அதான் நான் வந்து இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கேன். தட் இஸ் இப்போ இங்கே உள்ள என்ன இருக்குது பாருங்க, தட் இஸ் 2pq அண்ட் இங்கே வந்து மைனஸ் 4pq இருக்கா. அப்போ இதுலேருந்து நம்ம கழிச்சா 4லேருந்து 2 போச்சுன்னா மைனஸ் 2pq இருக்கு இல்லையா, அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq போட்டாச்சு. ப்ளஸ் பி மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq. ஆக்சுவலாக இதுதானே இங்கே இருக்குது, இதுதானே இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவாக இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், இதை போடலாம் தானே. நமக்கு இப்போ இன்னொரு ஃபார்முலா தெரியும், தட் இஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதே போல் இங்கே என்ன இருக்குது, பி ப்ளஸ் கியூ இன்ட்டு பி மைனஸ் கியூ. அப்போ பி ப்ளஸ் கியூ இன்ட்டு பி மைனஸ் கியூக்கு பதிலாக என்ன பண்ணலாம், பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் போடலாம் இல்லையா, அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ரைட், இப்போ பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் டிவைட் பை 2pq அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ இங்கே பாருங்கள் 2 விதமான சொல்யூஷன் இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸில். ஒன்று வந்து ப்ளஸ்லையும் இன்னொன்று வந்து மைனஸ்லையும். இப்போ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்ட்டு 2 விதமான சிம்பிள் இருக்கிறதுனால ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ளஸ்லையும் அடுத்தது மைனஸ்லையும் போட்டுக்கிறேன். ஓகேவா, நடுவில் கம்மா போட்டு ஸோ நம்ம சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஸோ தீர்வுகள்னு போட்டுக்கோங்க. ரைட், இப்போ என்ன பண்ணணும், பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக எங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்து வச்சிருக்கோம். தட் இஸ் இந்த இடத்துல பார்த்தா தெரியும், தட் இஸ் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq. ஸோ அதுதான் நான் வந்து டோட்டலாக இங்கே போட்டுக்கிட்டேன். அடுத்தது பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு. அண்டு இங்கேயும் அதை தான் பண்ணியிருக்கேன், பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq போட்டு மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர். இப்போ பாருங்க இந்த பி ஸ்கொயர் இங்கே இன்னொரு பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரெண்டையுமே நம்ம கூட்டுங்க, தட் இஸ் 2p ஸ்கொயர். ஓகே, அடுத்து இந்த கியூ ஸ்கொயருக்கு இந்த மைனஸ் கியூ ஸ்கொயர் கெட் கேன்சல். அப்போ 2 ப்ளஸ் 2pqன்னு போட்டாச்சு டிவைட் பை 2pq போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் பி ஸ்கொயர் இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்தது கியூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் என்னது 2q ஸ்கொயர் ஆகிடுது ப்ளஸ் 2pq டிவைட் பை 2pq. ஓகே, இப்போ இதில் பாருங்கள் இந்த 2p ஸ்கொயர்டை எப்படி எழுதலாம், தட் இஸ் 2p ஸ்கொயர்டை 2p இன்ட்டு பின்னு எழுதலாம் இல்லையா. அப்போ அதுலேருந்து அந்த 2pயை நம்ம வெளில எடுக்கலாம் இல்லையா, ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு 2p இருக்குது. அப்போ 2pயை வெளில எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன இருக்கும், இங்கே ஃபர்ஸ்ட்டில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு p இருக்கும் இல்லையா, அந்த p ப்ளஸ் q அண்ட் இங்கே 2q ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2q ஸ்கொயர் ப்ளஸ் 2pqலேருந்து 2qவை வெளியில் எடுக்கிறோம். அப்போ 2q இன்ட்டு q ப்ளஸ் p பை 2pqன்னு வருதா. இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள் 2pக்கு கீழே இருக்க 2pqவில் இருக்க 2p கேன்சல் ஆச்சுன்னா மீதி p ப்ளஸ் q பை q. அடுத்து செகண்டில் 2q அது 2q கீழே கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது, q ப்ளஸ் p பை p. அப்போ ஆன்சர் p ப்ளஸ் q பை q, p ப்ளஸ் q பை p. எடுத்துக்காட்டு 3.36 குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1 கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில்
அவரின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் பாருங்க. தட் இஸ் எப்படி போடலாம் அப்படின்னா, ஸோ இப்போ குமரனுடைய தற்போதைய வயது அப்படி எடுப்போம். எப்பவுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஷின்ஸ்ல தற்போதைய வயது தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே போட்டிருக்கு. தட் இஸ் எக்ஸ் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ 2 ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்னா அந்த எக்ஸ்ல இருந்து 2 கழிக்கணும் தானே. இப்போ குமரனோட வயது இப்போ ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 கழிச்சிங்கன்னா 28. அப்போ அது 30லேருந்து -2 தானே போட்டிருப்பீங்க. அப்போ அதான் எக்ஸ் மைனஸ் 2 2 ஆண்டுகள் அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் 4 ஆண்டுகள். அடுத்த கண்டிஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் பாருங்க, தற்போதைய வயதின் 2 மடங்கோடு அப்படின்ட்டாங்க. ஸோ தற்போதைய வயது நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, அதனுடைய 2 மடங்கோடு, அது அப்போ 2ஆல பெருக்கிக்கணும். பெருக்கிட்டு 1 கூட்டினால், ஸோ அப்போ 1 வந்து நம்ம கூட்டியாச்சு. கூட்டினா என்ன கிடைக்குதா, ஸோ குமரின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது எக்ஸ் மைனஸ் 2, அதான் இங்கே போட்டாச்சு. அடுத்தது அவனுடைய 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது, இது ரெண்டையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம்ட்டாங்க. ஸோ இது ரெண்டையுமே எக்ஸ்பிரஸ்னால ஸோ பெருக்கிறோம், பெருக்க கிடைப்பதற்கு சமம்னாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சா. ஓகே, அப்போ அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 4 ஈக்குவல் டு 1 + 2x. இப்போ என்ன பண்ணலாம், உள்ள பெருக்கிக்கலாம் தானே. ஓகே, எப்படி பெருக்குவீங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது எக்ஸ் இன்ட்டு plus 4 4x, minus 2 into x minus 2x, minus 2 into 4 minus 8. ஓகே, இப்போ இங்கே 1 + 2x இந்த பக்கம் கொண்டாந்துருங்க. அப்போ என்ன கிடைக்குது, -1 -2x = 0ன்னு கிடைக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, எக்ஸை வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, -2 இருக்குது, கடைசியாகவும் -2 இருக்குது. அப்புறம் -8 -1 அப்படின்னா -9 = 0ன்னு வந்துருச்சு. அப்போ x² + x 4ல் 2 -2 பண்ணோன்னா 0 ஆகிடும். -9 = 0. அப்போ x² - 9 = 0. அப்போ -9 அந்த பக்கம் போச்சுன்னா +9 ஆகிடும். இப்போ x² = +9. அப்போ x என்ன வரும், 2 பக்கமும் ரூட் எடுத்தால் +or-√9 வருது. அப்போ 9 எப்படி எழுதலாம், 3 × 3ன்னு எழுதலாம் இல்லையா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, +or-3. நமக்கு தெரியும் வயசு அப்படிங்கிறது -3ல் வராது, ஏன்னா நெகட்டிவாக இருக்காது. ஸோ +3ல் தான் இருக்கும். எனவே வயது குறை எண்ணாக இருக்க முடியாது. எனவே குமரனின் தற்போதைய வயது 3 ஆண்டுகள். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.37. 17 அடி நீளமுள்ள ஒரு ஏணி ஒரு சுவரின் மீது சாய்ந்துள்ளது. தரை, ஏணி மற்றும் செங்குத்து சுவர் மூன்றும் ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்குகின்றன. சுவரின் அடியிலிருந்து ஏணியின் அடிமுனை வரை உள்ள தூரம் ஏணியின் மேல்முனை சுவரை தொடும் உயரத்தை விட 7 அடி குறைவு எனில் சுவரின் உயரம் காண்க. ஓகே, இந்த கொஷின்ல கொடுத்துருக்கிறது போல இங்க ஒரு ஃபிகர் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் அந்த ஃபிகர்ல பாருங்க, ஒரு 17 அடி உயரமுள்ள ஒரு ஏணி வந்து சாய்க்கப்பட்டிருக்கு. ஓகே, ஏணியுடைய டாப்ல இருக்கிறது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏன் பேர் கொடுத்தாச்சு. அடுத்தது கீழே சீனு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த சுவரினுடைய அடிப்பகுதியை நம்ம பீன்னு வச்சுக்கிட்டாச்சு. ஏணியுடைய நீளம் வந்து 17 அடி அப்படிங்கிறனால இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ 17 அடி. தரை, ஏணி, செங்குத்து சுவர் மூன்றும் ஒரு செங்கோண முக்கோணத்தை வந்து உருவாக்குது. அப்ப இந்த இடம் என்ன ஆகுதுன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தை வந்து உருவாக்குது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் சுவரின் அடியிலிருந்து ஏணியின் அடிமுனை வரை உள்ள தூரம். ஸோ இந்த தூரத்தை அவங்க சொல்றாங்க. இந்த தூரம் வந்து ஏணியின் மேல்முனை சுவரை தொடும் உயரத்தை விட, அப்ப ஏணியினுடைய மேல்முனைங்கிறது இந்த இடம், அப்ப இந்த உயரத்தை விட அது என்ன ஆகுதுன்னா 7 அடி குறைவு. அப்ப நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இது x - 7ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டாச்சு. ஸோ நம்ம சொல்யூஷன் எழுதலாம். சொல்யூஷன்ல பாருங்க, தட் இஸ் சுவரின் உயரம் வந்து AB = x அடி. கரெக்டு தானே. ஏயும் பியும் சேர்ந்தது எவ்வளோ நீளம், தட் இஸ் x அடி. நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட தகவலின்படி BC என்பது தட் இஸ் இங்கே கீழே இதோடைய லென்த் என்னது, x - 7 அடி. இங்கே செங்கோண முக்கோணத்தை ஏற்படுத்துறதுனால பிதாகரஸ் தேற்றத்தின்படி AC² = AB² + BC² சொல்லுவோம். தட் இஸ் AC² தான் நம்ம ஏணி. அப்போ அது என்ன சொல்லுவோம்னா, செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஏணியினுடைய உயரத்தினுடைய ஸ்கொயருங்கிறது மற்ற 2 பக்கங்களுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்ங்கிறதுனால AC² = AB² + BC² எழுதியிருக்கோம். இப்போ பிதாகரஸ் தேரப்படி நம்ம இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கேன், தட் இஸ் AB² + BC² = AC². ஓகே, இப்போ AB² நமக்கு தெரியும் என்னது, x. அப்போ x². BC² என்னன்னு தெரியும், x - 7. ஸோ x - 7 the whole square போட்டாச்சு. AC² அந்த ஏணியுடைய நீளம், தட் இஸ் 17². ஓகே, 17 × 17 நமக்கு என்ன தெரியும், 289. அதான் இங்கே எழுதிட்டேன். ஓகே, இந்த x² அப்படி இங்கே எழுதியாச்சு. இங்கே x - 7 the whole square நான் இங்கே a - b the whole squareல a² - 2ab + b² நம்ம எக்ஸ்பான்ஷன் கொடுப்போம் இல்லையா, அதே போலவே x - 7 the whole squareக்கு பதிலாக இப்போ a²க்கு பதிலாக x², அடுத்தது -2ab க்கு பதிலாக -2 × 7 × x, b²க்கு பதிலாக
ப்ளஸ் 7 ஸ்கொயர்டு. ஓகே, இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. 7 2 14, அப்போ மைனஸ் 14x ப்ளஸ் 49 போட்டாச்சு. ரைட்டு, இப்போ இதை அங்கேயே அப்படியே கொண்டு போய் போடுங்க. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் 49. ஓகே, இப்போ இந்த ப்ளஸ் 280 இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் 289 ஈக்குவல் டு 0 ஆகிடுது. 2x² மைனஸ் 14x. இப்போ 289 49 போச்சுன்னா என்ன ஆகுது? மைனஸ் 240. ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே ரெண்டுடைய மடங்காக இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் நம்ம 2ஆல் வகுக்கிறோம். ஸோ டோட்டல் 2ஆல் வகுக்கும்போது என்ன கிடைக்குது? x² மைனஸ் 7x மைனஸ் 120 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள்? தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 120 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது பாருங்கள் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தானே. அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இதை காரணிப்படுத்தணும். நானா 2 நம்பர் எடுக்கணும். அந்த 2 நம்பரும் கூட்டுனா மைனஸ் 7 பெருக்குனா மைனஸ் 120 கிடைக்கணும். அப்படிப்பட்ட எண்கள் என்னது? ஸோ 8ஐயும் 15ஐயும் பெருக்கி பாருங்க. ஸோ 120 வரும். அப்போ அது ரெண்டையும் கழிச்சு பார்த்தா மைனஸ் 7 வரும். ஸோ நீங்கள் பெருக்கல்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த மைனஸ் 7க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ ப்ளஸ் 8 மைனஸ் 15ன்னு பிரித்து போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு போடலாமா? அப்புறம் ப்ளஸ் 8x அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் 15x அண்ட் இந்த 120 15 வாய்ப்பாடால் நம்ம பிரித்து போட்டுக்கோங்க. ஸோ 15 8 120. ஏன்னா இங்கே 15 நம்ம ஜென்ரலாக எடுத்துடலாம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள் எக்ஸை வெளியில் எடுங்க. தட் இஸ் எக்ஸை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 8 உள்ளே வந்துடும். அண்ட் இங்கே வந்து மைனஸ் 15 எடுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 8 வரும். ஸோ இங்கேயும் ஒரே போல் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கேற்ற மாதிரி இங்கே எக்ஸா இல்லை இங்கே மைனஸா ப்ளஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் இது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் 8 நம்ம இங்கே போட்டுக்கலாம். அப்போ அதை எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்க முடியும்? எக்ஸ் மைனஸ் 15 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 தனியாக 0 ஆகும். அப்புறம் எக்ஸ் மைனஸ் 15 தனியாக 0 ஆகும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 8லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 ஆகிடும். அண்ட் எக்ஸ்லேருந்து எக்ஸ் மைனஸ் 15லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 15 ஆகிடும். அப்போ சுவரின் உயரம் வந்து நிச்சயமாக நெகட்டிவில் இருக்காது. அப்போ நம்ம பாசிட்டிவில் தான் எடுத்தாகணும். அப்போ சுவரின் உயரம் அப்படிங்கிறது 15 அடி. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். எடுத்துக்காட்டு 3.38. ஒரு இடத்தில் எக்ஸ் ஸ்கொயர்டு அன்னங்கள் கூட்டமாக இருந்தன. மேகங்கள் கூடியதால் 10x அன்னங்கள் ஏரிக்கு சென்றன. 8இல் ஒரு பங்கு தோட்டத்திற்கு பறந்தன. மீதமுள்ள 3 ஜோடிகள் நீரில் விளையாடின எனில் மொத்த அன்னங்களின் எண்ணிக்கையை காண்க. ஓகேவா? முதல்ல அந்த அன்னங்களுடைய கால்குலேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அன்னங்கள் இருக்கின்றன அப்படின்றனால எக்ஸ் ஸ்கொயர்டு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதில் மேகங்கள் கூடியதால் எத்தனை அன்னங்கள் வந்து ஏரிக்கு போயிடுது? 10x. அப்போ அதை நம்ம வந்து ஓடி போயிடுது இல்லையா அங்கேருந்து? ஸோ அப்போ மைனஸ் 10x மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் 8இல் ஒரு பங்கு தோட்டத்திற்கு பறந்தன அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ 8இல் ஒரு பங்குன்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. 8இல் ஒரு பங்கு ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு தான் வந்து என்னது? மைனஸ் ஆயிடுது. ஏன்னா அதுவும் பறந்துருச்சு. மீதமுள்ள 3 ஜோடிகள் நீரில் வந்து விளையாடிட்டு இருக்கு. நமக்கு தெரியும் ஒரு ஜோடி அப்படிங்கிறது 2. அப்போ 3 ஜோடிங்கிறது 2 × 3 6 இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா கால்குலேஷன்ஸும் போட்டாச்சு. ஓகே, இப்போ அதுக்கு உண்டான கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் பாருங்க. ஒரு இடத்தில் எக்ஸ் ஸ்கொயர்டு அன்னங்கள் இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு போட்டோம். அதில் மேகங்கள் கூடியதால் அதிலிருந்து 10x வந்து ஏரிக்கு போயிடுச்சு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட்லேருந்து 10x ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுச்சு? ஏரிக்கு போயிருச்சு. அப்போ மறுபடியும் என்ன ஆகுது? 8இல் ஒரு பங்கும் தோட்டத்திற்கு போயிடுச்சு. அப்போ மறுபடியும் மைனஸ் தான். மைனஸ் 1/8 எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து தோட்டத்திற்கு போயிடுது. அப்போ மீதமுள்ள 3 ஜோடிகள் நீரில் விளையாடின. அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னா 3 ஜோடி அன்னங்கள் தான். அப்போ அது 6 தான். அப்போ 6க்கு என்னது? இங்கே நடந்த இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் சமம் தானே? ஓகே, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் அப் பண்ணியாச்சு. ஓகே, ரைட். இப்போ பாருங்க இதில் எல்சிஎம் எடுக்கலாம். தட் இஸ் 8 தான் எல்சிஎம். இங்கே எல்சிஎம் வந்து இதுக்கு 8. ஓகே, 8 எடுக்கும்போது பாருங்க இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு கீழே 1 இருக்கிறதுனால 1 × 8 பண்ணும்போது இங்கே 8ஆல் பெருக்கி அப்போ 8 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு போட்டாச்சு. மைனஸ் இங்கே 1 × 8 போடும்போது 10 × 8 போடும்போது 80x போட்டாச்சு. ஓகே, ரைட். மைனஸ் 1x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 6ன்னு போட்டாச்சு. அப்போ பாருங்கள் இந்த 8 கொண்டு போயிட்டு இங்கே பெருக்கிக்கோங்க. அப்போ 6 × 8ன்னு வரும். ஸோ அப்போ 6 × 8 48ன்னு வந்துடும். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள் 8x ஸ்கொயர்ட்லேருந்து மைனஸ் 1x ஸ்கொயர்டு போச்சுன்னா 7x ஸ்கொயர்டு வருது. மைனஸ் 80x. அப்போ 7x ஸ்கொயர் மைனஸ் 80x மைனஸ் 48 இந்த பக்கம் கொண்டாந்துருங்க. இப்போ நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்ன தெரியும்? தட் இஸ் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c சமம் 0 தானே. இப்போ இதுல இருந்து ஏன்னா என்னது? 7, b என்னது? மைனஸ் 80, c என்னது? மைனஸ் 48. அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். இது இருபடி சமன்பாடுங்கிறதுனால இதுக்கு சொல்யூஷன் பார்க்குறதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் x ஈக்குவல் டு மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac/2n தெரியும். ஓகே, இப்போ பிக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? மைனஸ் 80. அதான் இங்கே போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஓகே, இந்த மைனஸும் பெருக்குனா ஸோ ப்ளஸ் 80 மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே போட்டாச்சு. ஓகே, ரூட் ஆஃப் b ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் மைனஸ் 80 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4க்கு 4 ஏக்கு பதிலாக 7 சிக்கு பதிலாக மைனஸ் 48 டிவைட் பை ரூட் 2a. ஏக்கு பதிலாக என்ன போடலாம்? தட் இஸ் 7 போட்டுடலாம். ஓகே, ரைட்.
இப்போ 80 ஸ்கொயர்டு இந்த இடத்துல மைனஸும் ஸ்கொயர் டைம் பண்ணுறதுனால 2 டைம் பண்ணுறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகும்? ஸோ ப்ளஸ் ஆகும். அப்போ ப்ளஸ் 80 ஸ்கொயர் ப்ளஸ் 7 நாங்க 28. இது ஏன் இங்கே ப்ளஸ் வந்துச்சு? இந்த இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் அண்ட் இந்த மைனஸ் ரெண்டையுமே பெருக்குங்க, ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஸோ 7 நாங்க 28, அந்த 28 இங்கே போட்டாச்சு. அடுத்தது 48 அப்படியே போட்டாச்சு. ஓகேவா? டிவைட் பை 7 2 14 கீழே போட்டாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், 28யும் 48யும் பெருக்குனா என்ன கிடைக்குது? ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 1344. அதான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 80யும் பெருக்குனா இங்கே பாருங்கள் 6400. ஸோ அது இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் கூட்டுங்க, என்ன கிடைக்குது? 7744. ஓகேவா? இந்த 7744ங்கிறது எதோட ஸ்கொயர்டு? 88ஓட ஸ்கொயர்டு. ஸோ அதான் நான் 88 இன்ட்டு 88ன்னு எழுதிட்டேன். இதை கடைசி என்ன எழுதலாம்? 80 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 7744 டிவைட் பை 14. 80 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 88 இன்ட்டு 88 டிவைட் பை 14 எழுதலாம். இப்போ ரூட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 88 வெளியில் எடுத்துடலாம். ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் 80 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 88 பை 14 அப்படின்ட்டு. ஓகே, அப்போ இப்போ 80 கூட 88 கூட்டுங்க. ஸோ 14 166 168 கீழ் 14 கிடைக்குது. அடுத்தது 80லேருந்து 88 கழிங்க, மைனஸ் 8 கிடைக்குது டிவைட் பை 14. ஸோ 14 வாய்ப்பாடில் அடிங்க, எத்தனை டைம் அடங்கும்? ஸோ 12 டைம் என்னது? ஸோ 168 கிடைக்கும். அதான் இங்கே 12ன்னு போட்டாச்சு. அடுத்தது இதை அடிங்க, தட் இஸ் 4 2 8. ஸோ 2ஆம் வாய்ப்பாடில் 4 கீழே 14 பாருங்க, 7 2 14. ஓகே, அது போட்டாச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குது? ஸோ 12 மைனஸ் 4 7. ஸோ எனவே எக்ஸ் சமம் 12 மைனஸ் 4/7ன்னு எழுதுறோம். பட் இங்கே நம்ம கேட்டது என்னது? அன்னங்களினுடைய எண்ணிக்கை தானே. அன்னங்களுடைய எண்ணிக்கை நிச்சயமா -4/7 இருக்க முடியாது. ஏன்னா நெகட்டிவ்ல -4/7 வர முடியாது. ஆகையால் எக்ஸ் சமம் 12 தான் இருக்க முடியும். ஆக மொத்த அன்னங்களின் எண்ணிக்கை என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டு தானே பார்த்தோம். அப்போ 12 ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது 144 ஆகும். இதான் எடுத்துக்காட்டு 3.39. சென்னையிலிருந்து விருதாச்சலத்திற்கு 240 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஒரு பயணிகள் தொடர்வண்டிக்கு ஒரு விரைவு தொடர்வண்டியை விட 1 மணி நேரம் கூடுதலாக தேவைப்படுகிறது. பயணிகள் தொடர்வண்டியின் வேகம் விரைவு தொடர்வண்டியின் வேகத்தை விட 20 கிலோமீட்டர் பை மணி குறைவு எனில் இரு தொடர்வண்டிகளின் சராசரி வேகங்களை கணக்கிடுக. இப்போ சொல்யூஷன் பாருங்க. தட் இஸ் பயணிகள் தொடர்வண்டியின் சராசரி வேகத்தை வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பை மணின்னு நாமளே எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் இது வந்து வேகம். வேகம் தான் என்னது? சராசரி வேகம்ட்டு எக்ஸ் கிலோமீட்டர் பை மணின்னு கொடுத்துக்கிறோம். ஓகே, ரைட். பட் நமக்கு என்ன பேசிக்கலி தெரியும்? ஸோ இங்கே இருக்கு பாருங்க. தட் இஸ் வேகம் அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா? தட் இஸ் தூரம் பை நேரம்னு சொல்லுவோமா? ஓகே, இப்போ இங்கே வேகத்தை தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ அது எக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தூரம் வந்து 240 அப்படி போட்டுக்கோங்க பை நேரம். ஓகே, பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நேரம் எவ்வளோ வந்து 1 மணி நேரம் கூடுதலான்ட்டு நேரத்தை வச்சு கம்பேர் பண்ணதுனால ஸோ நான் நேரத்தை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ 240 கீழே இந்த எக்ஸ் ஆனது கீழே போயிடும். அப்போ டிவிஷனில் போச்சுன்னா எக்ஸ். இது வந்து பயணிகள் ரயிலுக்கானது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இங்கே ஒரு க்ளூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் விரைவு தொடர்வண்டி வேகம் வந்து எப்பவுமே வந்து என்னன்னா, ஸோ பயணிகள் தொடர்வண்டியை விட 20 கிலோமீட்டர் மணி அதிகம்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக பயணிகள் தொடர்வண்டி வந்து விரைவு தொடர்வண்டியின் வேகத்தை விட 20 கிலோமீட்டர் பை மணி குறைவு அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஸோ பேசஞ்சர் அதாவது பயணிகள் தொடர்வண்டியை விட 20 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக தானே விரைவு வண்டி போகும். அதனால தான் நான் எக்ஸ் ப்ளஸ் 20ன்னு போட்டேன். ஸோ அதுவும் எவ்வளோ கிலோமீட்டர் தான் பாஸ் பண்ண போகுது? தட் இஸ் 240 கிலோமீட்டர் தான். ஸோ அதுவும் கீழே நேரம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த நேரத்தை இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ 240 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 20. ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து பயணிகள் ரயிலுடைய நேரம். இதுவே பார்த்தீங்கன்னா இது விரைவு வண்டி தொடர் வண்டி இருக்கு இல்லையா, அதனுடைய நேரம். ஓகே, இப்போ அதுதான் இங்கே போட்டிருக்கு. தட் இஸ் விரைவு தொடர் வண்டியினுடைய சராசரி வேகம் என்ன சொல்லுவோம்னா எக்ஸ் ப்ளஸ் 20 கிலோமீட்டர் பை மணின்னு நம்ம முன்ன சொன்னது போல போட்டாச்சு. ஸோ அப்போ 240 கிலோமீட்டர் கடக்க பயணிகள் தொடர் வண்டி எடுத்துக்கொள்ளும் நேரம் அப்படின்னா ஸோ இதுதான் அது. அந்த நேரம் எவ்வளோ? 240 எக்ஸ். ஸோ அதுதான் இங்கே போட்டாச்சு. அது நேரம்ங்கிறதுனால இது மணி போட்டோம். ரைட். அதே 240 கிலோமீட்டர் கடக்க விரைவு தொடர் வண்டி எடுக்கும் நேரம் அப்படிங்கும்போது ஸோ அது இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, தட் இஸ் 240 பை எக்ஸ் ப்ளஸ் 20 மணி. ஓகேவா? போட்டாச்சு. ஸோ 240 கிலோமீட்டர் தூரத்தை வந்து கடக்கிறதுக்கு ஒரு பயணி தொடர் வண்டி வந்து ஒரு விரைவு தொடர் வண்டியை விட 1 மணி நேரம் கூடுதல் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்க, இதுதானே அந்த நேரம். ஸோ 240 பை எக்ஸுங்கிறது இது பயணிகள் ரயிலுடைய நேரம். ஸோ அது என்ன ஆகுதுன்னா விரைவு தொடர் வண்டி நேரத்தை விட ஸோ இதுதான் 240 கீழ் எக்ஸ் ப்ளஸ் 20ங்கிறது விரைவு தொடர் வண்டி எக்ஸ்பிரஸ் உடைய நேரம். அந்த நேரத்தை விட 1 மணி நேரம் அதிகமாகுது. அதான் +1 போட்டாச்சு. ஓகே, ஸோ பாருங்க 240 பை எக்ஸ் ஈக்குவல் டு 240
டிவிடல் பை எக்ஸ் ப்ளஸ் 20 ப்ளஸ் 1 போட்டாச்சு. ஓகே, இப்போ இதை வந்து இந்த பக்கம் கொண்டாந்துருங்க, மைனஸ் ஆகிடும். ஓகேவா, அப்போ மைனஸ் 240 கீழ் எக்ஸ் ப்ளஸ் 20. ஓகே, இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னது, எல்சிஎம் எடுக்கலாம். ஏன்னா வெவ்வேறையாக இருக்குது, ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எப்படி எடுப்போம்? ஸோ ஜஸ்ட் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ பெருக்கிக்குவோம். ஸோ இதையும் பெருக்குனா கீழே எல்சிஎம் போட்டாச்சு. ஓகே ரைட். அப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே 240 பெருக்கிக்கோங்க. அப்போ 240 பெருக்கில் எக்ஸ் ப்ளஸ் 20. அடுத்து இந்த எக்ஸை கொண்டு போயிட்டு 240 பெருக்கிக்கோங்க. அப்போ 240 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20 இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20 கிடைக்குது. ஓகே ரைட்டு. இப்போ பாருங்கள், ஸோ 240 எக்ஸ் இங்கே மைனஸ் 240 எக்ஸ், இது ரெண்டுக்குமே என்ன ஆகுது, கெட் கேன்சல். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்குது பாருங்கள், 240 கூட 20 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 4800 கிடைக்குது. இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகுது, ப்ளஸ் 20 இன்ட்டு எக்ஸ் என்னது 20x. ஓகேவா, அப்போ என்ன ஆகுது பாருங்கள், 4800 சமம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x. அப்போ என்ன ஆகுது, ஸோ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x மைனஸ் 4800, இந்த பக்கம் 0 கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த பக்கம் இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து இங்கே கொண்டாந்து எழுதிக்க போகிறேன். தட் இஸ் என்ன ஆகுது, ஸோ இது இந்த பக்கம் கொண்டாண்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x மைனஸ் 4800 சமம் 0 ஆகிடுது. ஓகேவா, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இங்கே நாம் ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பரை என்ன பண்ணணும், கூட்டுனா ஸோ ப்ளஸ் 20 கிடைக்கணும், அதே பெருக்குனா மைனஸ் 4800 கிடைக்கணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸை நம்ம போட்டால் தான் நம்ம இந்த இருபடி சமன்பாட்டை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட நம்பர்ஸ் யார், -60 80 தான். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. ஸோ இந்த 20 எப்படி பிரித்து எழுத போகிறேன், தட் இஸ் -60 ப்ளஸ் 80ன்னு பிரித்து எழுத போகிறேன். பிரித்து எழுதிட்டு அடுத்தது மைனஸ் 4800 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாம் இல்லையா, அந்த 60x அப்படி எழுதிக்கோங்க, 80x எழுதிக்கோங்க. அண்ட் 4800 இருக்கு இல்லையா, இதை 80 பெருக்கல் 60ன்னு எழுதலாம் இல்லையா, ஏன்னா 2ல இருந்து 80 நம்ம ஜென்ரலாக எடுக்கலாம், அந்த பர்பஸ்க்காக எழுதிட்டேன். ஓகே, அப்போ எக்ஸ் இதில் பொது எக்ஸ் இருக்கு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு மிச்சம் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 60, அதை இங்கே போட்டாச்சு. அடுத்து இங்கேருந்து என்ன எடுக்கலாம், 80 வெளியில் எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 60. அப்போ இது 2 டேர்மில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 60 நம்ம வந்து எனக்கு ஜென்ரலாக எடுக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 60 ஜென்ரலாக எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 80 இருக்குது. ஸோ அது இங்கே போட்டாச்சு. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பாருங்கள், இது எக்ஸ் மைனஸ் 60 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும், அல்லது எக்ஸ் ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும் தானே. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், தட் இஸ் 60ன்னு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அடுத்தது ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 80 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 80. ஓகேவா, எக்ஸோடைய மதிப்பு பாருங்கள், ஸோ 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள், தட் இஸ் -80 அல்லது 60 அப்படின்ட்டு. ஸோ வேகம் ஒரு குறையெண்ணாக இருக்க முடியாது. எனவே பயணிகள் தொடர்வண்டியின் சராசரி வேகம் 60 km/மணி. எனவே விரைவு தொடர்வண்டியின் சராசரி வேகம் 80 km/மணி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. That's all. Like, share and subscribe Shifa Diaries.